ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சிக்கன் வச்சுருக்கேன். சிக்கன் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை வச்சு குடமிளகா வச்சு ஒரு மசாலா செய்யலாம். அது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கும் மேட்சாக இருக்கும். சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்கு போகலாம். வாங்க, சிக்கன் சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுட்டு கேஸ் பார்த்து வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை, இலை வச்சுருக்கேன். நம்ம அதில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில். நம்ம வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துடலாம். நல்லா கிரேவி மாரி வதங்கட்டும். இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்கிடணும். நம்ம இப்போ இது கூட கருவேப்பிலையும் மல்லியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலரிடலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இது மாதிரியே வேகட்டும். நம்ம காரம் உப்பு இதில் போட்டுடலாம். கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். சில்லி பவுடரு 1 ஸ்பூன் இது மொத்தம் அளவு. மஞ்சத்தூள் 1/4 சிட்டிக்கு அளவு. உப்பு வந்து இந்த அளவு போட்டுக்கலாம். இது 1/2 கிலோ சிக்கன் தான், அதனால் கொஞ்சமாக போட்டாச்சு. இது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். 1 டம்ளர் அளவு ஊற்றிருக்கேன். நம்ம அப்படியே கலந்து விட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேகட்டும். எப்படி வெந்ததுன்னா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், சிக்கன் நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா வெந்துடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபோர்க்கெலாம் உள்ளே இறங்குது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. குடமிளகா கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கறி வந்தோடனே தான் இதை போட்டால் நல்லாயிருக்கும். இது முதல்ல போடக்கூடாது. இப்படி போட்டால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போயும் இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். லாஸ்ட் டைம் தான் போட்டு இது 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் லேசாக பெப்பர் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். சின்ன ஸ்பூன் தான் இது. கூடவே நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா சிக்கன் அந்த சில்லி அந்த மிளகா போட்டால் தான் பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது. ஆனால் அது குடமிளகா போட்டு சிக்கனோட சேர்த்து செய்யும்போது நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுது. சிக்கன் மசாலா குடமிளகாயோடு சேர்த்து பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாம் அருமையாக இருக்கும்.
நல்லா டேஸ்ட்டு, மிளகுத்தூள் இந்த குடமிளகாலாம் போட்டு செய்யறதுனால. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.